சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில் பிரபலமான நடிகையும் தொகுப்பாளருமான ஃபரீனா சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் ஆண் குழந்தைகளோட வளர்ப்பு பற்றி பேசின கருத்துக்கள் சோசியல் மீடியாவில் கவனத்தை ஈர்த்தாலும் இப்போ சலசலப்பை ஏற்படுத்தியிருக்குது. அதாவது பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் மற்றும் பாலியல் குற்றங்கள் பற்றி பேசின ஃபரீனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே சரியான மதிப்புகளையும் பெண்களை மதிக்கிற பண்பையும் கற்றுக் கொடுக்க வேண்டியது பெற்றோரோட கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட மகன் முன்னாடி நான் சின்ன ட்ரெஸ் தான் போட்டுப்பேன். அவன் என்னைய பல்வேறு உடைகளில் பார்த்து வளர்றான். அதனால எதிர்காலத்தில் வெளியில் ஒரு பொண்ணு அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு இருந்தாலும் அதை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வரவே வராது. பெண்களை எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்கள ஒரு மனிதராக பார்க்கணும் அப்படிங்கிறதையும் சின்ன வயசுல இருந்தே ஆண் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் போடுற ட்ரெஸ்ஸை காரணம் காட்டி அவங்கள குறை சொல்கிறத விட ஆண் குழந்தைகளோட மனநிலையை சரியான பாதையில் வளர்க்குறதா முக்கியம். குடும்பத்தில் இருந்து கிடைக்கிற நல்ல பழக்க வழக்கங்கள் மற்றும் மதிப்பீடுகள் தான் குழந்தைகளோட எதிர்கால நடத்தையை தீர்மானிக்கும். பெண்கள் பாதுகாப்பாக வாழ்கிற சமூகத்தை உருவாக்க வேணும் அப்படின்னா பெண் குழந்தைகளை மட்டும் பாதுகாப்பாக இருக்க சொல்கிறது சரியானதே இல்லை. ஆண் குழந்தைகளுக்கும் பெண்களை மதிக்கிற பண்பை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபரீனா ஆசாத் பேசியிருந்தாங்க. இவங்களோட இந்த பேச்சுக்கு சிலர் ஆதரவு தெரிவித்தாலும் சிலர் குழந்தைகள் முன்னாடி சின்ன ட்ரெஸ் போட்டுக்கிறதெல்லாம் சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் தொகுப்பாளராக தன்னோட பயணத்தை தொடங்கின ஃபரீனா ஜீ தமிழில் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி ரசிகர்கள் மத்தியில் தனக்கென ஒரு இடத்தை பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் விஜய் டிவியில் பிரபலமான சீரியலான பாரதி கண்ணம்மால வெண்பா அப்படிங்கிற வில்லி கதாபாத்திரம் நடித்து இல்லத்தரசிகளோட கவனத்தை ஈர்த்தாங்க. தொடர்ந்து பல சின்னத்திரை தொடர்களையும் நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கிட்டு இருக்கிற இவங்க சமூக பிரச்சனைகள் பற்றியும் அப்பப்போ தன்னோட கருத்துக்களை வெளிப்படையாக ஷேர் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க.